ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டி ஆர் ஃபுல்கா எப்படி செய்ய போகிறது தான்ட்டு வாங்க. ஸோ இதை பார்க்கலாம் நம்ம ஸ்டைலில். ஸோ முதல்ல இந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு உருட்டைக்கட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து மீடியமாக உருட்டணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மீடியமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்டுங்க. சரியா? நான் சொல்கிற உருட்டுங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் உருட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ வாங்க நம்மளும் உருட்டலாம். ஸோ இப்போ உருட்டி முடிச்சாச்சு கைஸ். பாருங்கள், நம்ம கை அளவுக்கு தான் உருட்டியிருக்கோம். ரொம்ப அளவுட்டு ஒரு திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அது உருட்டி முடிச்சதுக்கப்புறம் தோசைக்கல்லை வைங்க. தோசைக்கல்லை வைக்கிறப்ப ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மிலாகவே இருந்தால் போதும். அப்புறம் மூவ் பண்ணணும், அது மூவ் ஆகணும். அது நம்ம வைக்கிறப்ப சரி, அது ஆகிற வரை நம்ம இன்னொரு சப்பாத்தி உருட்டிக்கலாம் வாங்க. இப்போ அது ரொம்ப வேக விட வேண்டாம் கைஸ். ஒரு பக்கம் லைட்டாக வேந்தால் மட்டும் போதும். பாருங்கள், ரொம்ப வேகக்கூடாது. ஒரு பக்கம் லைட்டாக மட்டும் வேகணும். இன்னொரு பக்கம் தான் நம்ம அதிகமாக வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு பக்கம் லைட்டாக வேகிச்சு போதும். இப்போ அடுத்த பக்கம் வேக வைக்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு பக்கம் அதிகமாக வெந்துடுச்சு. இப்போ இந்த அதிகமாக வேகின பக்கத்தை நல்லா வேக வச்சுருக்கணும். இன்னொரு பக்கத்தை லைட்டாக வெந்தால் போதும். இப்போ வேக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடுத்து அப்படியே ஃப்ளேமில் இது பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிடி எடுத்து அதை கல்லை எடுத்து தனியாக வச்சு ஃப்ளேம் லைட்டாக கூட்டி அந்த வேகாத பக்கம் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே ஃப்ளேம் மேலே வச்சிடணுங்க. ஃப்ளேம் வைக்கிறப்ப அது பஃப்பாகி வரும். அப்படியே பஃப்பாகி வர்றப்போ அப்படியே திருப்பி விட்டுறணும். நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ளேமில் வச்சு பஃப்பாகி திருப்பி வர்றப்ப அதை எடுத்து வச்சு லைட்டாக கொஞ்சோண்டு நெய் எடுத்து தேய்ச்சிங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களோட ரோட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.